பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நம்ம ஒருவனின் நண்பர்கள் வணக்கம். இந்த இரவு பொழுது சிறப்பான நாளாக அமைந்திருக்கின்றது. தற்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வட்டுவாகல் பாலத்தடியில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் வட்டுவாகல் சப்தகன்னியர் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவமானது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுது எவ்வளவு மக்கள் இந்த வட்டுவாகல் சப்தகன்னியார் ஆலயத்தில் கூடி நிற்கிறோம் என்று பாருங்க. அந்த ஒரு இரவு நேரத்தில் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், ஆலயத்துக்கு முன் ரோட் எவ்வளவு மக்கள் நிறைந்து கூட்டமாக காணப்படுகின்றனர் என்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் கருத்துரைப்பற்று பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட வட்டுவாகல் பகுதியில், அதாவது வட்டுவாகல் பாலத்துக்கு அருகில் அமைந்திருக்கின்ற இந்த சப்தகன்னியார் ஆலயம் பன்னெடுங்கால வரலாற்று தொன்மை வாய்ந்ததும் சக்தி வாய்ந்த கிராமிய வழிபாட்டு மரபை கொண்டதுமான ஒரு உன்னத ஆலயமாக காணப்படுகின்றது. வன்னி பெருநிலப்பரப்புல வட்டாப்பளை கன்னியம்மன் ஆலய வழிபாட்டு தொடர்ச்சிக்கு இணையாக இந்த வட்டுவாகல் சப்தகன்னியார் ஆலய பொங்கல் மிகவும் ஒரு விசேடமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வட்டாப்பளை கண்ணகியம்மனை தொடர்ந்து அடுத்த அதிசயமாக உப்பு நீரில் விளக்கெரியும் அந்த அற்புதமான காட்சி இந்த ஆலயத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடலில் தீர்த்தம் அடுத்து உப்பு நீரில் விளக்கெரியும் அந்த அற்புதமான காட்சி இந்த ஆலயத்திலும் நடைபெறுவது வரலாறு தொட்டே இருக்கின்றது. இந்த சப்தகன்னியர் ஆலயத்திலும் பாக்கு தண்டல், தீர்த்தம் அடுத்தல், பொங்கல் என வட்டாப்பளை கண்ணகியம்மனை ஒட்டிய அந்த ஒரு பொங்கல் உற்சவம் இந்த கோயிலிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது இன்றைய தினம் கடைசி நாளான பொங்கல் தினத்தில் தான் தற்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், எவ்வளவு மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் என்று இசை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கின்றது. அதைவிட இந்த ஆலயத்திலும் அதாவது மழைப்பண்டம் எடுத்து கொண்டு வரப்பட்டு கட்சி நேர்ந்து தூளி பிடித்து பொங்கல் பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கப்படும் அந்த அற்புதமான காட்சியும் இன்று இரவு நிகழ இருக்கின்றது. போன திங்கட்கிழமை தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அந்த தீர்த்தமெடுக்கும் நிகழ்வு வட்டுவாகல் கடலில் தான் இருந்து கடல் நீர் எடுத்துக்கொண்டு வரப்பட்டு இந்த சப்தகன்னியார் ஆலயத்தில் வைக்கப்பட்டு உப்பு நீரில் விளக்கெரியும் அந்த அற்புதமான காட்சி இந்த கோயிலின் மூலஸ்தானத்துக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைவிட இந்த ஆலயத்தில் பாரம்பரிய கலைகளாக சிலம்பு விளையாடுதல், பிரம்பு விளையாடுதல், பாண்டி விளையாடுதல் மற்றும் ஜானை ஏறுதல், பரிபலங்கள் அவுட்டு விடுதல் போன்றன நிகழ்வுகள் என்பன நிகழ இருக்கின்றன. அதை விட பாத்தீங்கன்னா தெரியுது, இந்த சப்தகன்னி மேரின் அந்த வரலாறு கூறும் ஏடு தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த காட்சி நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஏட்டில தான் இந்த கோயிலின் வரலாறு அப்படியே இருக்கின்றன. அந்த ஏடு இன்றைய பொங்கல் தினமான இன்றைய தினம் அவ்வளவும் படித்து முடிக்கப்படும். பாருங்கள், அந்த தமிழில், அந்த காலத்து தமிழில் இப்போவும் இருக்கின்றது. பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த ஏடு இன்றைய தினம் முழுமையாக படித்து முடிக்கப்படும். அதைவிட சிறப்பம்சமாக பாருங்கள், இந்த 7 கன்னிமார்களுக்கும் 7 பானைகள் எடுக்கப்பட்டு அந்த 7 பானைகளுக்கும் நூல் முடியப்பட்டு அந்த 7 பானைகளிலும் வளர்ந்து நேரப்பட்டு பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சி இந்த கோயிலுக்கு முன்னுக்கு நிகழ இருக்கின்றது. பாருங்கள், அந்த 7 கன்னிமார்களும் அந்த வசந்த மண்டபத்தில் எப்படி வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். ஆதிசக்தியின் 7 வடிவமான இந்த 7 பெண்களும் முதலாவது பிராமணி, 2வது மகேஸ்வரி, 3வது கௌமாரி, 4வது வைஷ்ணவி, 5வது வராகி மற்றும் 6வது இந்திராணி, 7வது சாமுண்டி என 7 கன்னிமார்களும் எவ்வளவு அழகாக இந்த வசந்த மண்டபத்தில் வீட்டிலிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். உண்மையிலேயே ஒரு அற்புதமான காட்சி இதில் நின்று நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த 7 சப்த கன்னிகளும் உண்மையிலேயே அந்த பாரம்பரிய தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை என் கண்முன்னே காட்டுகின்றன. முற்காலத்தில் எமது மூதோர்கள் இந்த சப்த கன்னிமார்களை, அதாவது ஆதிசக்தியின் வடிவமான இந்த சப்த கன்னிமார்களை காடுகளின் காவலர்களாகவும் நீர்நிலைகளின் தெய்வங்களாகவும் தான் வழிபட்டிருக்கிறோம். குளங்கள், ஆறுகள் மற்றும் கடல் சேரும் முகத்துவாரங்கள், பாருங்க, இந்த வட்டுவாகல் பகுதி ஒரு முகத்துவாரம், இந்த இடங்களில் தான் வழிபட்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். விவசாயத்துக்கும் மனித வாழ்வுக்கும் ஒரு நீர் இன்றியமையாதது. அந்த நீர்நிலையை நாங்கள் பாதுகாக்கணும். அந்த ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த இடத்துல எமது மூதாதையர்கள் இந்த சப்தகன்னிமாரை வைத்து வழிபட்டதாக புராண கதைகள் அல்லது பெரியவர்கள் கூறி வருகின்றனர். ஆனால்
வற்றாப்பளை கண்ணகி அம்மனுக்கும் இந்த சப்தகன்னிமாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஆதிசக்தியின் வடிவம் தானே இந்த 7 சப்தகன்னிமார்களும். எனவே நம்ம ஒரு வேண்டிய நண்பர்களே, தமிழர்களின் பாரம்பரிய வழிபாட்டு முறையை உணர்த்தும் இந்த சப்தகன்னிமார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்றைய தினம் சிறப்பான முறையில் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்று இந்த கோயிலின் இந்த பொங்கல் தினத்தில் நடைபெறும் காட்சிகளை நான் உங்களுக்கு வீடியோ வடிவிட இணைக்கின்றேன். முழுமையாக நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் இந்த காட்சிகளை சிறப்பான முறையில் கண்டுகளிக்க முடியும். இந்த ஆலயத்துல வரலாறு தொட்டு பூசாரி முறையில தான் பூசைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பாத்தீங்கன்னா தெரியுது, பூசாரியாரால் இன்றைய அந்த பொங்கல் நடவடிக்கை சிறப்பான முறையில நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாத்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த பொங்கல் பொங்குவதற்கான பானை வைப்பதற்கான இடம் தற்பொழுது தயார்படுத்த நிலையில செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள். ஈழத்து பாரம்பரியமான பறை இசை முழங்க சப்தகன்னியார் ஆலயம் பொங்கல் பொங்கும் அந்த அற்புதமான காட்சிக்கு தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. பொங்கல் பொங்குவதற்கான 7 பானைகளும் கொண்டு வரப்படுகின்றன பாருங்கள். இந்த 7 பானைகளும் 7 அடுப்புகளில் வைக்கப்பட்டு பொங்கல் பொங்கப்படும். இந்த 7 பானைகளுக்கும் நூல் முடியப்பட்டு வளர்ந்து வைக்கப்பட்டு இந்த இடத்தில் தான் அந்த பொங்கல் பொங்கும் காட்சி நிகழ இருக்கின்றது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா பொங்கல் பானையில் பொங்கல் பொங்குவதற்காக கோயில் கிணற்றில் இருந்து நீர் எடுத்து கொண்டு வரப்பட போகின்றது. அந்த ஒரு காட்சி தற்பொழுது நிகழப்போகின்றது பாருங்கள். பானைகளுடன் நீர் எடுப்பதற்காக செல்கின்றார்கள்.
தற்பொழுது பார்த்தீங்கன்னா வளர்ந்து நேர்ந்து பொங்கல் பொங்கும் அந்த பாரம்பரிய காட்சி வந்து இந்த சப்த கன்னியார் ஆலயத்தில் வந்து தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், பூசாரியார் முதன்மையாக நின்று செயற்பட, அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பின்பற்றி வரினம். பாருங்கள், இந்த 7 பானைகளிலும் தற்பொழுது பொங்கல் பொங்கும் காட்சி வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பொங்கல் பொங்கி அந்த பொங்கலை எடுத்து கொண்டு போய் மடை பெறவினா பிறகு அடுத்ததாக ஒரு நிகழ்வு நடைபெற காத்திருக்கின்றது. அதான் அந்த பாரம்பரிய கலையான சிலம்பு விளையாடுதல், பிரம்பு விளையாடுதல், பாண்டி விளையாடுதல், யானை ஏற்றம், பரிபலம், அவுட்டு விடுதல் போன்றன நிகழ இருக்கின்றது. அதுதான் தற்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த வீடியோவில் இணைந்திருங்கள். இந்த பாண்டி விளையாடுதல் என்பது ஆதிசக்தியின் வடிவான அந்த 7 சப்தகன்னிகளும் இந்த வட்டுவாகல் கரை நீரேரியில் வந்து பாண்டி விளையாடினதாக புராதன கதைகள் கூறுகின்றன. அந்த ஒரு நிகழ்வு தான், அதாவது பாண்டி விளையாடும் நிகழ்வு தான் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இவர் வந்து தற்பொழுது இந்த வட்டுவாகல் பாலத்தை ஆண்டிய அந்த கரையை நோக்கி செல்கின்றார். பூசாரியார் செல்ல பின்னாலேயும் பக்தர்கள் செல்லினம். இதில் பாருங்கள், சிலம்பு விளையாடுதல் தற்பொழுது அந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இறுதியாக பரிபலங்கள் அவுட்டு விடுவதற்காக வட்டுவாகல் கடற்கரை ஆண்டிய பகுதியை நோக்கி செல்கின்றனர். பாருங்கள், அங்குதான் சென்று பரிபலங்கள் அவுட்டு விடும் அந்த ஒரு நிகழ்வு வந்து நடைபெற காத்திருக்கின்றது. அதன் பிறகு பூஜை முடிந்து பொங்கல் முடிவுக்கு வருகின்றது.
இவர்கள் தற்பொழுது பரிபலங்களை அவுட்டு விடுவதற்காக வட்டுவாகல் கடலை அண்டிய பகுதியை நோக்கி செல்கின்றனர். கண்ணகி மதுரை எரிஞ்ச பிறகு அவள் வந்து இங்கே இலங்கையில் 10 இடத்துல பச்சாப்படியெல்லாம் 10வது இடம் வந்தபடியாக அந்த பச்சாப்படி என்று வந்தார். அப்படி வந்த இடத்துல இங்கே வந்து 2 7 வந்திருந்து இவர்கள் ரொம்ப பின்னுக்கு ஒரு குழப்பம் இருக்கிறாங்க. அந்த குழப்பத்திலே அவர்கள் கொண்டு வந்து தாங்கள் இங்கே இருக்க போகிறோம் வசதி இருக்குது. அப்புறம் அவங்க ஊராக்கள் எல்லாம் கூட சின்ன கோயிலாக கட்டி அதுக்கப்புறம் இப்போ பெரிய கோயிலாக வந்துட்டு இதில் அவர்கள் இருக்கிற காலத்தில் இந்த பாண்டி விளையாடுறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கட்சி நேர்றது வளர்ந்து நேர்றது இந்த பொங்கல் முறையெல்லாம் அவியல்ன்ற அது ஆரம்பத்திலிருந்தே வந்தது தான். அப்போ அவங்க எங்கே போயிருக்கணும் இந்த இதில் பாண்டி விளையாடுற கொண்டு கிடாது. அதில் 7 பேரும் அந்த ஆத்தங்கரையில் பாண்டி விளையாடி இதுதான் பிறகு வந்து இதில் இருந்தாலும் அதுவே பாண்டி விளையாடுறது. அப்போ அப்படியே வந்து பிறகு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து பிறகு அற்புதங்களை செய்ய வழிகிட்டு வந்தாலே பரம்பரையா பூசாரி எல்லாம் பூசை செஞ்சு வரணும். ஆனா இப்ப இருக்கிற ஐயா பரம்பரை தான். ஐயர் ஐயாவுக்கு பேரன் தான் முதல் இந்த காலகட்டத்தில் இருந்து அவர் தான் முதல் பூஜை ஆக்குறார். அவற்ற காலத்துக்கு பிறகு இவர் ஐயா இவ்வளவு நேரமும் பொங்கல் காட்சியை தான் நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தேன். அடுத்ததாக இந்த சப்தகன்னியார் ஆலயத்தில் இந்த பொங்கலை முன்னிட்டு பிரமாண்டமான இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. பாருங்கள், அந்த இசை நிகழ்ச்சியின் காட்சிகளைத்தான் நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன். தொடர்ந்து நம்முடைய இந்த வீடியோவில் இணைந்திருங்கள். இலங்கையின் முன்னணி இசைக்குழு சாரங்கா வழங்கக்கூடிய வணக்கம் வட்டுவாகல் இசை திருவிழா இப்போது ஆரம்பமாகிறது. வருடாந்த பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு நாங்கள் தரக்கூடிய அதிரடியான இசை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. சாரங்கா என்று சொன்னால் வெறுமனே இசை
நான் யோசிக்கிற உன்னை பத்தியே மினுக்கே நீதாய நெஞ்ச குலுக்கி சிடுக்கி லலா 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 மனசு ஃபுல்லா உன் மேலதான் திரும்பி போன உன்னாலதான் புதுசா பிறந்த ஃபீலிங்கும் சிரிச்சா போனாலே என்ன முழுங்கி லலா லா லலா லா லலா லா கொல்லாய் வீக்கட்டுமல்ல மட்டத்தை அண்மை பாப்பல்ல காதல் சொல்லுங்க மட்ட கொஞ்சம் முன்யதமே முழு சங்கல கலம்பா கருத்து பாக்கி சுடு சுடு Oye, tú la mano de mente, me quiero arribar. எப்படி சுகம் நல்ல புள்ள
மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி